தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய 10ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக எல்லா மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட்டது. அதேபோல எல்லா மண்டலங்களுக்கும் நான் சென்று கூட்டங்கள் நடத்தினேன். அதனுடைய தொடர்ச்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பலம் சேர்க்கும் வகையிலே களத்திலே வலுவான பணியாற்ற தொடர் கூட்டங்களும் என்னுடைய மக்கள் சந்திப்பையும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே மண்டல கூட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியினுடைய கூட்டம் 10வது மாநில செயற்குழு கூட்டம் இன்று சென்னையிலே நடைபெறுகிறது. மாணவர் அணியினுடைய தலைவர், துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100% இங்கே கலந்து கொள்வது இயக்க உணர்வை, உங்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிறது. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், சென்னை மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள், நிர்வாகிகளெல்லாம் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலே இங்கே கலந்து கொள்வது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் நாடாளுமன்ற மக்களவையிலே ஒலிக்க வேண்டும் என்ற ரீதியிலே நம்முடைய தொடர் செயல்பாடு அமைந்திருக்கிறது. அதற்கு உயிரோட்டம் கொடுக்கும் வகையிலே தேர்தல் களத்திலே தமாக சார்பிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும், நகரத்திலும், வட்டாரத்திலும், கிராமத்திலும் நம்முடைய மரியாதைக்குரிய மாணவர் படையினுடைய பணி மிக முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மாணவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பல சிந்தனைகள் வரலாம், இயக்கங்கள் வரலாம், பல ஆசைகள் வரலாம். அவைகளை தாண்டி நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்மை, எளிமை, தூய்மையோடு செயல்பட வேண்டும் என்ற உணர்வோடு தமிழகத்திலே என்றைக்காவது நம்முடைய லட்சியம் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வெற்றி தோல்விகளை பார்க்காமல் தமாகவிலே நீங்கள் பயணம் செய்வதே உங்களுடைய முழுமையான பணிக்கு அங்கீகாரம் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சிறப்பு வாய்ந்த மாணவர் அணியினுடைய பொதுக்குழு கூட்டத்திலே மாணவர் அணியின் சார்பிலே 10 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தினுடைய முக்கிய அம்சங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நீட் தேர்வின் அடிப்படையிலே தொடர்ந்து பல ஆண்டுகளாக படிப்படியாக தமிழகத்தினுடைய மாணவர்கள், அனைத்து தரப்பைச் சேர்ந்தவர்களும், குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் கூட உயர் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்று மருத்துவராகக்கூடிய வாய்ப்பை நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். 7.5% என்பது அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த நிலையிலே வருடா வருடம்
நீட் தேர்வுக்கான பரீட்சையினுடைய மாணவருடைய வெற்றி உயர்ந்து கொண்டே போகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழக மாணவர்களை பொறுத்தவரையிலே தமிழகத்திற்கு கல்வி என்றால் கல்வி கண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் கொடுத்த கல்வியின் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்கள் வேறு எந்த மாநிலத்தினுடைய மாணவர்களுக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று உங்களுடைய அறிவுத்திறனால் மிக சிறப்பாக பரீட்சையை எழுதி எல்லா வருடமும் பரீட்சையினுடைய சதவீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நிலை. இப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தவறான பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மாணவருடைய படிப்பிலே அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நீட் தேர்வை நாங்கள் நிறுத்துவோம் என்று மீண்டும் மீண்டும் ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து மாணவர்கள் மத்தியிலே நேரடியாக பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அவர்கள் மனதை கலங்கப்படுத்துவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இதனால் பெற்றோர்களும் மாணவர்களும் குழப்பமான நிலையிலே இருக்கிறார்கள். மாணவருடைய வருங்கால கல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. எனவே ஆட்சியில் இருக்கும்போது தயவு செய்து கல்வியிலே மாணவருடைய வருங்காலங்களிலே நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக கையெழுத்து இயக்கம் என்று திமுக நடத்துவது மாணவர்கள் பெற்றோர்களை குழப்ப நிலைக்கு உள்ளாக்க நினைக்கிறது. அவருடைய வருங்கால வாழ்க்கைக்கு இந்த அரசு தடையாக இருக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்ட விரும்புகிறது. 2, சமீபத்திலே புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கும் மாணவர்கள் தங்கள் நோட்டு புத்தகம், சீருடைகள், படிப்பிற்கான உபகரணங்களை இழந்து தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு சரியான கணக்கீடு செய்து அவர்கள் இழந்த உபகரணங்களை, படிப்பு உபகரணங்களை அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளிலே போதை பொருட்கள் அதிகரித்து கொண்டு போகிறது. எளிதாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்று நான் தமிழக அரசை இந்த விஷயத்திலே எச்சரித்து கூற விரும்புகிறேன். பள்ளி கல்லூரிகளிலே சாதி ரீதியான மோதல்கள் ஆங்காங்கே நடந்து வருவதை பத்திரிகை, தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அரசுடைய நடுநிலையான செயல்பாடு. மாணவ செல்வங்களும் ஒழுக்க சீலர்களாக பெருந்தலைவர் நேர்மை, எளிமை, தூய்மையை கடைபிடித்து சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். அதேபோல பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் தேர்தல்களை ஜனநாயக முறைப்படி நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, பள்ளி கல்லூரிகள் மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளிலே தேவையான வகுப்பறைகள், ஆய்வகம், விளையாட்டு மைதானம், கழிப்பிட வசதி, தூய குடிநீர் 100% முறையாக சரியாக இருக்க வேண்டும் என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு வலியுறுத்துகிறது. அதேபோல இன்று உலகினை அச்சுறுத்துகிற முக்கிய செய்தி வன்முறை, தீவிரவாத சக்திகளை தொடர்ந்து பூமி உலக வெப்பமயத்தால் மாசுபடுதல், நீர்நிலைகள், காற்று மாசு, ஒலி மாசு, கடல் மாசுபடுதல் மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்துகிறது. செய்தி, தொழில் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி இருந்த போதிலும் பூமி உலக வெப்பமானதை தடுத்திட இளைய சமுதாயத்திற்கு ஓர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மத்திய மாநில அரசுகள் வரும் காலங்களிலே
இதற்குண்டான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மக்களுக்கு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளிலே ஏற்படுத்த வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அதனை கருத்தில் கொண்டு வரும் காலங்களிலே அவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று தமாக இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறது. இன்றைய அரசியல், குறிப்பாக இன்றைய ஆட்சியில் ஊழல் நிறைந்த அரசாக ஆட்சியாக செயல்படுகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக மக்கள் காத்து கிடந்து ஏமாந்த நிலையிலே இருக்கிறார்கள். எனவே வரும் நாட்களிலே வெளிப்படை தன்மையான ஆட்சி தேவை. நேர்மை, எளிமை, தூய்மையை பின்பற்றக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை, பொற்கால ஆட்சியை, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய லட்சியமான அந்த ஆட்சியை ஏற்படுத்த நாம் நம்முடைய கடமைகளை முறையே சரியே செய்ய வேண்டும் என்று இந்த செயற்குழு மாணவ செல்வங்களை, இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணிக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நிறைய பணிகள் இருக்கிறது. மக்கள் பணி, இயக்க பணி, இந்த இரு பணிகளை உங்களுடைய இரு கண்களை போல நீங்கள் செயல்படுத்தி மக்களிடம் சென்று நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கின்ற மிக முக்கியமாக பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு நீங்கள் சார்ந்திருக்கின்ற உங்களுடைய படிப்பிலே, உயர் படிப்பிலே நீங்கள் நன்கு படித்து உங்களுடைய துறையிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நீங்கள் அடைந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் புகழ் சேர்க்க வேண்டும். 100% மாணவ செல்வங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற உறுதியை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் வந்துட்டேன், அது கடைசி கேள்வி. இன்றைக்கு என்ன சொல்லணும், டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து தொழிலாளர். இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையை இந்த அரசு தேவையில்லாமல் வளர்த்தி கொண்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அவர்கள் கோரிக்கையை அரசு முறையாக பரிசீலனை செய்யாமல் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்காத அரசாக இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகை நெருங்கும் போது லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்திலே தங்களுடைய சொந்த ஊருக்கும் சுற்றுலா பயணத்திற்கும் செல்லக்கூடிய நிலையிலே இது போன்ற போக்குவரத்து துறையுடைய நிலை தமிழகத்தில் இருந்தால் ஆட்சியாளர்களுடைய ஆளுமை திறனை இது பிரதிபலிக்கிறது. எனவே உடனடியாக இந்த பிரச்சனையை சுமூகமான முறையிலே தீர்க்கக்கூடிய கடமை தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறைக்கு இருக்கிறது. நாளைய தினம் அல்லது நாளைய மறுநாள் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தமிழகத்திலே நல்ல செய்தி வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அதேபோல பொங்கல் தொகுப்புக்கு கொடுக்கக்கூடிய பணம் 1000 இன்றைக்கு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமானதல்ல. யானை பசிக்கு சோலை பொறி போல இது இருக்கிறது.
குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி என்று 10 மாவட்டங்களிலே தங்களுடைய உடைமைகளை, கால்நடைகளை, 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பலர் இழந்து நிற்கிறார்கள். அதற்கு பணம் கட்ட வேண்டிய சூழல், கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பொங்கல் தினத்தை சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் கொண்டாட வேண்டும் என்ற நல்ல உணர்வு, மனித நேயம் இந்த அரசுக்கு இல்லை. இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சியில் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது 5000 கொடுக்க வேண்டும் என்று கேட்டதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். தற்போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். 5000 ரூபாய் உங்களால் கொடுக்க முடியாது. காரணம், ஏற்கனவே நீங்கள் பல கோடி ரூபாய் தமிழக மக்களின் பெயரிலே கடனை வாங்கி தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இங்கே குறைத்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக மக்கள் மீது சுமையை குறைக்காமல் வீட்டு வரி, பால் வரி உயர்வு, மின்சார வரி என்று தொடர்ந்து வரியை போட்டு, வாகன வரி என்று வரியை போட்டு மக்கள் மீது பாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பத்திரப்பதிவு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எனவே தயவு கூர்ந்து தமிழக அரசை பொறுத்தவரையிலே 5000 ரூபாய் மனிதாபிமான அடிப்படையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொங்கலுக்காக உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் 3000 ரூபாயாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசு நிகழ்ச்சிகளை உங்களால் பல கோடி ரூபாய்களுக்கு நடத்த முடிகிறது. அரசு தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதனை அரசு முறையே சரியே செய்ய வேண்டும் என்று நான் தமாக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நீங்கள் கேட்கலுங்க சார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து எங்களுடைய இயக்க பணிகளை அதிகரித்து கொண்டிருக்கிறோம். மாவட்டந்தோறும், வட்டாரந்தோறும், கிராமந்தோறும் இயக்கத்தை அந்தந்த பகுதியிலே பலப்படுத்த வேண்டும். யார் கூட்டணி, எவ்வளவு தொகுதியிலே நிற்கிறோம் என்ற கணக்கு தற்போது இல்லை. தற்போது எங்களுக்கு தேவை மக்கள் சந்திப்பை அதிகரித்து கொள்ள வேண்டும். தமாக இன்னும் பலமான கட்சியாக தேர்தல் களத்திலே குதிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே கூட்டணி கட்சிகளுக்கு துணை நிற்க வேண்டும். எங்களுடைய வெற்றி, கூட்டணி வெற்றியை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்கான களப்பணி செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். அந்த நேரத்தை தற்போது இன்றைக்கு மாணவர் அணி புதுவிடத்திலே முதல் கூட்டமாக நான் தொடங்கி இருக்கிறேன். இது வெற்றி கூட்டமாக அமையும். பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி கனியை பறிப்பதற்கு இது போன்ற கூட்டங்கள் வரும் நாட்களிலே அடித்தளமாக அமையும். கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உரிய நேரத்திலே சரியாக வெளிவரும். இல்லை, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில் என்னுடைய காலத்தில் இந்த 25 வருடத்தில் அல்ல, மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து, அதற்கு முன் பெருந்தலைவர் காலத்திலிருந்து நான் கூறுகிறேன். பெருந்தலைவர் என்றால் தமிழகத்தினுடைய கல்வி கண் திறந்த தலைவர். பெருந்தலைவர் மாடல் தான் தமிழகத்தினுடைய நிரந்தர மாடல். பொற்கால ஆட்சியினுடைய மாடல் தான்
இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கும் தேவைப்படும் மாடல். காரணம், அது நேர்மையான மாடல், எளிமையான மாடல், தூய்மையான மாடல், வெளிப்படைத்தன்மையான மாடல். இதற்கு யாராவது சவால் விட முடியும் என்றால் முடியாது, முடியாது, முடியாது. பெருந்தலைவருக்கு கல்வி கண் திறந்த தலைவர் என்று மறுபெயர் உண்டு. அவர் காலத்தில் இருந்து, தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து என் காலம் வரை 3 தலைமுறைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சொந்தக்காரர்கள். குறிப்பாக மாணவர்களாக இருந்து உயர் பொறுப்பிலே இருந்தவர்களெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திரு விடியல் சேகர் அவர்கள் மாணவராக இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். திரு முனவர் பாட்ஷா அவர்கள் மாணவராக இருந்து இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக, மாவட்ட தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். இவர்களெல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய சக்திவேல், நம்முடைய மரியாதைக்குரிய கோயின்சாமி, நாதல் வரிசைக்கு இங்கே நெடுஞ்செழியன், எல்லாரையும் சொல்லலாம், ஆர்எஸ் முத்து ஐயா எல்லாரையும் சொல்லலாம். எல்லாரும் பெருந்தலைவரோடு மாணவராக பழகி ஐயா மூப்பனாரோடு அரசியல் பயணம் செய்து என் தலைமையை ஏற்று நல்ல கொள்கைக்காக, லட்சியத்திற்காக வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அத்துணை பேருக்கும் பெருந்தலைவர் காமராஜ், ஐயா மூப்பனார், நான் சொல்லும் முன்னே இருக்கின்ற மாணவர்களுக்கு தாரக மந்திரம் என்னவென்றால், முதலிலே உங்களுடைய படிப்பு, அதில் நீங்கள் சார்ந்த துறையிலே முதன்மை பெற வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும், உயர வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும். அந்த சம்பாதிப்பினுடைய பணத்தை 90% மேல் உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்கள் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே நல்ல கட்சியிலே நல்ல கொள்கைகளை, ரோல் மாடலாக இருக்கின்ற தலைவர்களை பின்பற்றி பொது வாழ்விலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு இயக்கம் என்றால் வெற்றி தோல்விகளை தாண்டி தமிழகத்திலே மரியாதைக்குரிய இயக்கமாக இருக்கின்றது என்றால் அது இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித்தான் என்பதை மாணவர்கள் உணர்ந்து செயல்படுவார்கள். அதுதான் மாணவர்களுக்கு நாங்கள் எடுக்கும் பாடம். அதான் மாநில அரசு செய்கிறாங்களா செய்யலையாங்கிறது 2வது கேள்வி அல்ல, முதல் கேள்வி. அவர்கள்தான் இங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதான் சொல்கிறேன். மழை பெய்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் டெல்லியிலே இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டிருக்கும் போதே இங்கே மத்தியிலே உள்துறை அமைச்சருடைய NDRF டீம் இங்கே வெள்ளம் புயலிலே மக்களை காப்பாற்றி கொண்டிருந்தார்கள். அவர் டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு திரும்புவதற்கு முன் இங்கே உள்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய துறையின் சார்பிலே ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைத்து அந்த குழு மதுரைக்கே சென்று இறங்கிவிட்டது. இதுதான் உண்மை நிலை. இதற்கிடையிலே ஒரு 400 கோடி, பிறகு ஒரு 500 கோடி என்று 900 கோடி கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழக மக்களுக்கு மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் படிப்படியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கே செய்யக்கூடிய தமிழக அரசு தாங்கள் சார்ந்திருக்கின்ற பணியை முறையே, சரியே, வெளிப்படைத்தன்மையோடு செய்யாமல் அதிலிருந்து மக்களிடம் தப்பிப்பதற்கு மத்திய அரசு பெயரை கூறுவது தவறு. சார், இப்போதானே சொன்னேன், முதல் கட்டம் படிப்படியாக அவர்கள் செய்வார்கள் அப்படி சொன்ன. வெளிப்படைத்தன்மையும் தேவை. சென்னையிலே எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க? சென்னை கிட்டத்தட்ட 4-5 நாள் கார் போல கப்பல் தானே போச்சு, சென்னையில் படகு தானே போச்சு இல்லையா?
இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது, பயத்தை ஏற்படுத்துகிறது, மத்திய அரசுக்கே ஒரு வியப்பை ஏற்படுத்துகிறது. வேறு எந்த மாநிலத்திலும் நடக்காதது சில நேரத்தில் தமிழகத்தில் நடக்கும் போல என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. மாணவர் அணிக்கு இந்த தேர்தலிலே வாய்ப்பு கிடையாது. மாணவர் அணியிலே எங்களிடம் கோடீஸ்வரர்கள் மற்ற கட்சிகள் போல கிடையாது. கோடீஸ்வரர்கள் குறைவு. எங்கள் கட்சியிலே நிற்பவர்கள் குறிப்பிட்டவர்கள் தான் நிற்க முடியும். காரணம், சொந்த பணத்திலே சம்பாதித்து செலவு செய்யக்கூடியவர்கள். இதிலே ஒளிவு மறைவு எனக்கு கிடையாது. முழு பூசணிக்காயிலே நான் சோற்றை மறைக்கக்கூடாது. இதே கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் கேட்டீங்கன்னா எல்லா அணியிலும் இருந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த அளவுக்கு யாரும் பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து என்னோடு இருப்பவர்கள் கூட இன்னும் கோடீஸ்வரர் ஆக முடியவில்லை. ஏமனவர் பெருந்தலைவர் காலத்திலிருந்து என்னோடு இருப்பவர்கள் கூட இன்னும் கோடீஸ்வரர் ஆக முடியவில்லை. அதுதான் உண்மை நிலை. அதற்கு பெயர்தான் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. தொழிலாளர்கள் பிரச்சனையிலே, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையிலே 9ஆம் தேதி அன்று அனைத்து சங்கங்களும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களை வாட்டி வதைக்காமல் தமிழக அரசு தயவு கூர்ந்து அவரிடம் கலந்து பேசி நியாயமான முறையிலே பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார், ரொம்ப லேட் ஆகி போச்சு. நன்றி. நான் கிட்டத்தட்ட பேசி